என்னடி இப்படி பண்ணிட்ட? எப்படிப்பட்ட சான்ஸ் தெரியுமா? நைட் டைமு 2 பேர் மட்டும் தனியாக, இதில் கூட உன்னால் சொல்ல முடியலல்ல? இல்லை கியூ, எனக்கு என்னமோ உன்னோட கண்ணை பார்த்து இதெல்லாம் சொல்ல முடியும்னு தோணலை. தொண்டையை விட்டு வார்த்தையே வர மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுவேன்? சரி இரு. ஹே, என்னாச்சு? ஏன் ஃபீல் பண்ணிகிட்ருக்க? இல்லைப்பா, இதோ இந்த புக்கில் வர லவ் ஸ்டோரி ரொம்ப சோகமாக இருக்கு, அதனால தான். சரி சரி, ஃபீல் பண்ணாத. நீ தான் நிறைய லவ் ஸ்டோரி புக்கெல்லாம் படிப்பல்ல. இந்த மாதிரி லவ் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் புக்கு வச்சுருக்கியா? லவ் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி புக்கா? யாருக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ண போறா? எனக்கு தான் வேணும், சொல்லு. அந்த மாதிரி புக்கு வச்சுருக்கியா? அதெல்லாம் எக்கச்சக்கமாக இருக்கு, இந்தாங்க. தேங்க்ஸ்ப்பா. ஹே ஜோ, இங்கே பாரு. இந்த புக்கில் என்ன போட்டிருக்காங்கன்னா, உங்களால் நேராக போய் சொல்ல முடியலன்னா நீங்கள் நினைக்கிறத எழுதி ஸ்டார் மாதிரி செஞ்சு அதை ஒரு கிளாஸ் பாக்ஸில் போட்டு கொடுங்கன்ற மாதிரி போட்டிருக்காங்க. இது ஏன் நீ ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது? ஐயோ, இது என்ன சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது? இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்ப்பா. என்ன பண்ணிகிட்ருக்கா இவ? ஹே ஜோ, என்ன பண்ணிகிட்ருக்க? அட நீயா? நான் பயந்தே போயிட்டேன். ஹே ஜோ, என்னது இது? நான் சொன்னப்போ இதெல்லாம் சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கிற மாதிரின்னு சொன்னேன். இப்படி உட்காந்து எழுதிட்டுருக்க? ஆமாம், எனக்கு வேறு வழியே இல்லை, அதனால தான். அது மட்டும் இல்லாமல் இதுவும் நல்லா தானே இருக்குது. எழுதுகிறப்ப நல்லா தான் இருக்கும், ஆனால் கொடுக்க சொன்னால் மட்டும் கொடுத்துடாத. எனக்கெலாம் தெரியாதுப்பா. நாளைக்கெலாம் மேக்ஸ் அவனை சொல்லி கொடுக்கும்போது நீ அதை கொடுத்தே ஆகணும். ஒழுங்காக கொடுக்குற வழியை பாரு. இப்படியே லேட் பண்ணிகிட்ருக்காத, ஓகேவா? சரி கியூ. கியூ, நான் அழகாக இருக்கேனா? செம்மையாக இருக்க. பயப்படாமல் போ. ஆல் தி பெஸ்ட். சரிடி, பாய். என்ன இன்னும் லீயே காணும்? இன்னைக்காச்சும் எப்படியாச்சும் வந்துட்டு கொடுத்துடணும். ஆமா, லின்னிங்க அவ வரலையா? இல்லை, அவளுக்கு டான்ஸ் கிளாஸ் இருக்கான், இன்னைக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டா. சரி ஓகே, அப்போ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி லீ. ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் பார்த்துடலாம். இரு ஜோ, நான் ரெஸ்ட் ரூம் வரையும் போயிட்டு வரேன். ஆ லீ, இதை பார்த்து ஓகே பண்ணணும். கடவுளே, எப்படியாச்சும் சக்ஸஸ் ஆகணும். ஏய் ஜோ, என்ன இது பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா என்ன? இல்ல பாய்ஸ்க்குலாம் இது பிடிக்குமா? கேர்ள்ஸ்க்கு தான் பிடிக்கும். அட, என்ன இவன் இப்படி சொல்லிட்டான்? இப்போ எப்படி இது இவன்ட்ட கொடுக்கறது? சரி ஜோ, எனக்கு இப்போ கிளாஸ் இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்து சொல்லித்தரேன். நீ வெயிட் பண்றியா இல்லை இன்னொரு நாள் சொல்லி தரட்டுமா? இல்லை லீ, நீ போயிட்டு வா, நான் வெயிட் பண்ணுறேன். அப்போ சரி, நான் கிளாஸ் முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துடுறேன். பாய் ஜோ. ச்சே, என்ன இப்படி ஆயிடுச்சு? இப்பயும் கொடுக்க முடியல. ஏய் லீ, நல்ல வேளை இங்கே தான் இருக்கியா? உன்னோட ஷாப்போட ஓனர் வெளியே போறாரா, உன்னைய கிளாஸ் முடிச்சுட்டு கொஞ்சம் சீக்கிரம் வர சொன்னார்ரா ஷாப்புக்கு. ஓஹோ அப்படியா? கிளாஸ் முடிச்சுட்டு ஜோக்கு மேக்ஸ் சொல்லி தரேன்னு சொல்லியிருந்தேனே. சரி ஜின், நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு. ஜோ எனக்காக லைப்ரரியில் வெயிட் பண்ணிட்டு இருப்பா. அவகிட்ட நான் இன்னைக்கு வர முடியாது, கிளாஸ் நாளைக்கு வச்சுக்கலான்னு சொல்லிடுறியா? ஓகேடா, நான் சொல்லிடுறேன். ஏய், எல்லாரும் இங்க என்ன பண்றீங்க? இங்கெல்லாம் பாஸ்கெட் பால் டோர்னமெண்ட் வருதுல்ல, அதுக்கு தான் போஸ்டர்ஸ் பேனர்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அப்ப நானும் வரேன். என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு? லீயே இன்னும் காணோம். ஹலோ. லைப்ரரி க்ளோஸ் பண்ணணும், டைம் ஆச்சு, நீங்க கிளம்புறீங்களா? ஓஹோ அப்படியா, சாரி. என்ன அவ இங்க உட்காந்துட்டு இருக்கா? ஏய் சாரி, எங்க தலையை காட்டு. ரொம்ப அடிபட்டுருச்சா? ஒன்றும் தேவையில்ல, போடா. நான் சும்மா தான் லைட்டா காலை வச்சு தள்ளுனேன். நீ இப்படி போய் விழுவன்னு யாருக்கு தெரியும்? தூசுன்றது கரெக்டா தான் இருக்குது பாத்தியா? ஏன்டா பேச மாட்டேன்? உனக்கு அடிபட்டா தெரியும். ஏய் ஜோ, தள்ளி போ. முடியாது, என்கிட்ட வம்பு இழுத்துக்கிட்டே தானே இருக்கேன் எப்போ பார்த்தாலும். என்னாச்சு? ஏன்டா இப்படி முழிக்கிற? ஏன் முகமெல்லாம் செவந்திருக்கு? ஒன்றும் இல்லை, ஆளை விட எனக்கு ப்ராக்டிஸ் இருக்கு, நான் கிளம்புறேன். என்னாச்சு இவனுக்கு? என்ன ஜோ பத்தியே நினப்பா இருக்கு? இல்ல அவ ரொம்ப க்ளோஸா வந்ததுனால இப்படி அவளை நினைச்சிட்டு இருக்கோம், மற்றபடி வேற ஒன்றும் இருக்காது. ஏய் சிவா, என்னடா ஆச்சு? ஏன் தனியா பேசிட்டு இருக்க? இல்லடா, ஒன்றும் இல்லை. சரிடா, என்னோட லோஷன் தீந்துருச்சு, உன்னோட லோஷன் தரியா? என்னோட கபோர்ட்ல தான்டா இருக்கு, எடுத்துக்கோ. நான் ப்ராக்டிஸ் இருக்கு, நான் கிளம்புறேன். சரிடா. பைத்தியம், என்ன பண்ற? பேய் படத்துல வர மாதிரி ஒளிஞ்சிட்டு இருக்கா? லூசா நீயே? நீ தாண்டா லூசு. நான் அப்படி தான் நிற்பேன், அது என்னோட இஷ்டம்.
சரி சரி வா, 2 பேருமே பேஸ்கெட் பால் கிரவுண்டுக்கு போகலாம். ஓஹோ இதுதான் லியோட லாக்கரா? ஏய் இங்க பாரு சிவாவே வந்துட்டான், வண்டியை காமிக்கலாம். டேய் சிவா இங்க வாடா. இங்க பாருடா, உங்களுக்காக தான் இந்த போஸ்டர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணோம். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு. ஹே நல்லா இருக்குடா. யாரும் பார்க்கல, அப்படியே எஸ் ஆயிடு. பா யாரும் இல்லை, லியோட கபோர்டில் வச்சிட வேண்டியதான். என்ன சிவாவோட கபோர்ட் பண்ண நின்று என்ன பண்றா? ஏய் ஜோ என்ன பண்ற? ஒன்றும் இல்லையே, சும்மா தான் இந்த ரூம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அது இல்லாமல் அன்றைக்கி நீங்கள் சூப்பராக விளையாண்டீங்க. பாய். என்ன இவ எதேதோ பேசிட்டு போறா? சிவாவோட கபோர்ட்ல அப்படி என்னதான் வச்சிருப்பா? ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஓஹோ கதை இப்படி போகுதா? ஏய் சிவா இங்க வாடா. என்னடா? வாடா. ஏய் மச்சான் நீ விளையாடிட்டு இரு, நான் வந்துடுறேன். என்னடா என்ன விஷயம்? கூட வாடா ஒரு நிமிஷம். எதுக்குடா என்னோட கபோர்ட் கிட்ட கூட்டிட்டு வந்திருக்க? என்னோட கபோர்டை ஓபன் பண்ணி பாருடா. எதுக்கு கபோர்டு ஓபன் பண்ண சொல்றான்? என்ன இது பாக்ஸ் மாதிரி இருக்கு? என்னடா இது? இது யாரு வச்சா தெரியுமா? உன்னோட ஃப்ரெண்ட் ஜோ தான் வச்சுட்டு போனா. இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியும்ல? சும்மா ஏதாச்சும் வளராதடா. என்னடா உனக்கு மட்டும் எப்படிடா இப்படிலாம் அமையுது? ஆல்ரெடி நம்ம டீம்ல இருக்கிற அசிஸ்டன்ட் கோச்சுக்கும் உன் மேலதான் கண்ணு. இப்போ ஜோக்கும் உன் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு போல. இந்த காலேஜோட மன்மதனே நீதான்டா. டேய் சும்மா இருடா.